சரிங்களா? இட்லி ரோட்டு கடையில் விற்றா 5 ரூபா, அதே 5 ஸ்டார் ஹோட்டலில் விற்றா 500 ரூபா. நடுவில் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா விற்கிறது இருக்குது. உங்கள் டார்கெட் 500 ரூபா இட்லி மேலே வைங்க. நீங்கள் 5 ரூபா இட்லி வச்சுட்டு வரமாட்டீங்கன்னா இன்னும் கம்மியாக கொடுக்கலாமா? நம்ம 2 ரூபாய்க்கு கொடுத்தா வருவாங்களான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. சரியா? எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் இஸ் எ பிஸ்னஸ். பிஸ்னஸாக தான் பார்க்கணும். அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ, சொந்தக்காரரோ, பழக்க வழக்கமோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? தொழிலாக தான் பார்க்கணும். அப்போ இந்த ஒரு சேலை மட்டும் கட்டி விடன்னா ஒரு சேரிங்க்கா கொடுங்கன்னு வாங்கி ஃப்ரீயாக கட்டக்கூடாது. ஏன்னா அது நம்ம தொழில். நம்ம தொழிலை ஃப்ரீயாக செய்ய முடியுமா? காப்பி தூள் கேட்டால் கொடுக்கலாம், 1/2 டம்ளர் சக்கரை கேட்டால் கொடுக்கலாம், இந்தாக்கா வச்சுக்குவா, இல்லையா? நம்ம தொழிலை வந்து பாப்பா இந்த சேலை மட்டும் கட்டி விட்டு போன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டா 1000 ரூபாங்க சேலை கட்ட சொல்லணும் இல்லை? ஏன்னா நம்ம தொழில் அது. அதையும் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு நம்ம எப்படி பிழைக்கிறது? தொழில் வேறு, பழக்க வழக்கம் வேறு. அதை எப்பவும் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம பிஸ்னஸாக என்றைக்குமே ஃப்ரீயாக பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சர்வீஸோட சார்ஜ். அப்போ நீங்களே உங்கள்